ஹலோ காய்ஸ், நீங்க பாக்குறது இன்னைக்கு ஆனியன் பக்கோடா, வெங்காய பக்கோடா செய்யறது எப்படின்னு நீங்க பாக்குறீங்க. வெங்காயம் பக்கோடா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. வெங்காயத்தை எடுத்துக்கணுங்க. வெங்காயத்தை எடுத்து ஒரு 5 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிங்க, பெரிய பல்லாரி வெங்காயம். இஞ்சி கொஞ்சம் இடிச்சுக்கிங்க, பூண்டை இடிச்சுக்கிங்க. இஞ்சி பூண்டு முக்கியம். பச்சை மிளகா கொஞ்சம் முக்கியம். பச்சை மிளகா பொடிசு பொடிசா கட் பண்ணிங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுங்க. மல்லித்தலை, ஜீரகம், சோம்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள், இந்த 3 தூளை தான் போட போறீங்க. கடலை மாவு, அரிசி மாவு, இதான். இதை போட்டு அவங்க பிணைஞ்சு வச்சிடறாங்க. பிணைஞ்சு வச்சுட்டு எண்ணெய் சூடாகிற முடிய நீங்க வெயிட் பண்ணு. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகாம போட்டா எண்ணெய் குடிச்சிடும். அந்த இது எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்க இதுல இருந்து உருண்டை போட நீங்க சிம்ல வச்சே போடுங்க. சிம்ல வச்சு போடுறப்ப உங்களுக்கு நல்லா அது பொரிஞ்சு அப்படியே பொரிஞ்சு வரும். ஏன்னா சிம்ல ஏன் வைக்கிறோம்னா, ஹை ஃபிளேம்ல வச்சா உங்களுக்கு வெளியில இதாயிடும், உள்ள வெந்திருக்காது, உள்ள வேகாம நல்லா இருக்கும். அதனால சிம்ல வச்சுட்டா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கிறப்ப அந்த மஞ்சள் மாறி பொன்னிறமா மாறும். பொன்னிறமா மாறினோன்னு உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியும் வெந்திருக்கும். அந்த மொறுன்னு இருக்கும். மொறுன்னு டேஸ்டா நல்லா அழகா சூப்பரா இருக்கும். இதை பாருங்க, நான் எடுத்து டேஸ்ட் பாக்குறேன். டேஸ்ட் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குது, அழகா இருக்குது, நல்லா டேஸ்டா இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஆதரவு தெரிவிங்க, பில் பட்டன் ஐக்கான் அழுத்திக்கிங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க.